ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நித்யா சமையல் அறையில் மதிய உணவை தயார் செய்து கொண்டிருக்க அப்போது வருண் தன் வேலைகளை முடித்துவிட்டு தனது பைக்கில் வந்து இறங்கினான். பைக்கை நிறுத்திவிட்டு அந்த பைக் சாவியை தன் கைவிரலால் சுழற்றி கொண்டபடியே வேகமாக உள்ளே நுழைந்தான் வருண். உள்ளே நுழைந்தவன் தன் அறையினுள் சென்று தன் காதல் மனைவியான நித்யாவை தேட அங்கு நித்யாவை காணவில்லை. நித்யாவை தேடி சமையல் அறைக்கு சென்றவன் அங்கு நித்யா தன் புடவை முந்தானியை இடுப்பில் சுருக்கியபடி சமையலை கவனித்து கொண்டிருந்தாள். அவளை கண்ட வருண் அந்த சமையல் அறையின் கதவின் ஓரம் நின்றவாறு நித்யாவை பின்னிருந்து ரசித்தபடியே பார்த்து கொண்டிருந்தான். வருண் வந்ததை அறியாத நித்யா தன் சமையலில் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தாள். அப்போது வருண் சத்தமில்லாமல் மெதுவாக நித்யாவின் அருகே வர இதை கவனிக்காத நித்யா மும்பரமாக சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். நித்யாவை நெருங்கிய வருண் அமைதியாக அவள் பின்னே நின்றவாறு அவளை ரசித்து கொண்டிருந்தான். நித்யாவின் காதின் ஓரம் அவள் கழுத்து பகுதியில் வேர்வை துளிகள் வழிய வருண் அதை ரசித்தபடி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது வருண் நித்யாவின் கழுற்றின் அருகே தன் உதடுகளால் அவள் கழுத்தின் மீது மென்மையாக ஊத வருணின் மூச்சுக்காற்று அவள் கழுத்தின் மீது பட்டதும் கூச்சத்தில் நெளிய ஆரம்பித்தாள் நித்யா. அப்போது வேகமாக அவள் திரும்பி பார்க்க தன் முன்னே வருணை பார்த்த அவள், வருண் நீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி, என்னடி இது? நல்லா சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? வருண், அது ஒன்றும் இல்லை, குக் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நான் தான் இடுப்பில் சுருக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுடி, இதில் நச்சந்தான் இருக்க என்று கூறியபடி வருணின் கைகள் நித்யாவின் இடையை தழுவ அப்போது நித்யா தன் கையில் உள்ள அந்த சூடான கரண்டியால் விளையாட்டாக வருணின் கை மீது சுடு வைத்தாள். பைத்தியக்காரி, என்னடி பண்ணிட்ட? சும்மா இடுப்பை தொட்டதுக்கு இப்படியா சுட வைப்ப? வருண், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம பெட்ரூம்குள்ளே தான் இருக்கணும், மற்ற இடத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு கை போகுது? பொண்டாட்டி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டடி. இடுப்பில் இருந்து இது முன்னாடி எடுத்து விடுறதுக்கு தான் என் கை அங்கே போச்சு, அதுக்குள்ளே கையிலேயே சுட வச்சிட்டேன். வருண், ஓவராக நடிக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சரி, என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாமல்? அது ஒன்றும் இல்லடி, உங்ககிட்ட ஒன்று காட்டணும். என்ன வருண், என்ன காட்ட போகிறீங்க? காட்டுறேன்டி, அதுக்கு முன்னாடி புருஷனை கொஞ்சம் கவனிச்சா நல்லாயிருக்கும். வருண், மறுபடியும் சூடு வேணுமா? ஒழுங்காக கையில் என்ன இருக்குன்னு காட்டுங்க என்று கூறியபடி நித்யா வருணிடம் நெருங்க அப்போது வருண் தன் கையில் உள்ளதை மறைத்து வைத்து கொண்டு நித்யாவிடம் விளையாடி கொண்டிருந்தான். நித்யாவும் வருணின் கைகளை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். வருண், என்ன இது? இப்போ காட்ட போகிறீங்களா இல்லையா? நீயே எடுத்துக்கோ, என் கையிலே சுடு வைக்கிற. ஐயோ வருண், இப்போ பழிவாங்க நேரம் இல்லை, காட்டுங்க என்று கூறி மீண்டும் அவள் முயற்சி செய்து கொண்டிருக்க இறுதியில் வருணின் கைகளை பிடித்து அவன் கையில் உள்ளதை வேகமாக வாங்கி கொண்டாள். வருண், என்ன இது? ஓ, திவ்யா ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க என்று மிகுந்த ஆர்வத்துடன் அந்த டிக்கெட்டை பார்த்து கொண்டிருக்க வருணும் சற்று சிரித்து கொண்டபடி நித்யாவை கவனித்து கொண்டிருந்தான். வருண், என்னங்க பாரிஸ்க்கு புக் பண்ணியிருக்கீங்க? பாரிஸ் செம்ம இடம், உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட் வருண். ஏண்டி, இதுக்கு முன்னாடி பாரிஸ் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கனே. எங்களுக்கு எப்போயாவது போர் அடிச்சா நாங்கள் பாரிஸ்க்கு தான் போவோம், அங்கே எங்களுக்கு சொந்தமாக வில்லா கூட இருக்குது. இவ்வளோ ஏன், என்னோடய லாஸ்ட் பர்த்டே கூட நான் அங்கே தான் செலிப்ரேட் பண்ணேன் என்று நித்யா ஆர்வமாக கூறிக்கொண்டிருக்க வருண் நித்யாவை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். வருண், என்ன அப்படி பார்க்குறீங்க? ஏண்டி, போர் அடிச்சா பாரிஸ் போவீங்களா? சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்ல குடும்பம்தான். வருண், என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
இல்லையே, என் ஃபேமிலி பற்றி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம் தாயே, ஒன்றும் இல்லை, ஆள விட்றி என்று வருண் கூறி சமாளிக்க, ம் அந்த பயம் இருக்கட்டும். வருண், இப்பயே போய் இது திவ்யா கிட்ட கொடுக்கலாமா? வாங்க. ஏய் என்னடி, இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த புருஷனை நீ சரியாக கூட கவனிக்கல, அதுக்குள்ளே அங்கே போகணுன்னா? வருண், உங்களை நான் நைட்டு கவனிக்கிறேன், இப்போ வாங்க என்று கூறியபடி வருணின் கைகளை நித்யா பிடிக்க, ஏய் இருடி இருடி ஒரு நிமிஷம். என்ன வருண்? பொண்டாட்டி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேள. என்ன வருண் சொல்லுங்க. இந்த டிக்கெட் பார்த்ததுல உனக்கு ஹாப்பி தானே? ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் உன் புருஷனுக்கு ஹாப்பியாகவே இல்லடி. இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு எதுவுமே கொடுக்காம கூப்பிட்டு போகிற பார்த்தியா? அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கா, எதுவும் பண்ண வேணாம். இங்கே கொஞ்ச நேரம் மட்டும் கிஸ் பண்ணிக்கலாமா? என்ன, இங்கேயா? ஆமாண்டி. ஐயோ வருண், வேணாம். அத்தை யாராவது வந்துட்டா? அவங்களா வரமாட்டாங்கடி, ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்று கூறியபடி வருண் நித்யாவை நெருங்க, நித்யாவும் சற்று வெக்கப்பட்டவாறு தன் கண்களை மூடிக்கொண்டாள். வருண் நித்யாவின் இதழை நெருக்கமாக நெருங்கி கொண்டிருக்க, அப்போது சட்டென்று அந்த சமையல் அறையினுள் புகுந்தார் பார்வதி. உள்ளே நுழைந்தவர் வருணை பார்த்துவிட்டு, டே வருண், என்னடா நீ இங்கே இருக்க என்று பார்வதியின் குரலை கேட்ட வருண் சட்டென்று பயந்து போய் நித்யாவை விட்டு விலகினான். நித்யாவும் கண்களை திறந்து எதுவும் நடக்காதது போல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். மா, நீ இங்கே என்னம்மா பண்ணுற? டே வருண், அதை நான் கேட்கணும்டா, நீ இங்கே என்ன பண்ணுற? ஆ அது வந்து தண்ணி குடிக்க வந்தேன். சின்ன, தண்ணி குடிக்க பேங்க்லேருந்து இங்கே வந்தியா? ஐயோ அம்மா, எனக்கு பேங்க் ஆஃப் டே தான். உள்ளே வந்தேன், தண்ணி தாகமாக இருந்ததா, அதான் கொஞ்சம் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் என்று நித்யாவை பார்த்தபடி கிண்டலாக கூற, சரிடா, குடிச்சிட்டியா? எங்கே விட்டீங்க, அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்களே. என்னடா என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ குடிக்கிறேன் என்று ஒரு டம்ளரை எடுத்து தண்ணீரை பிடித்து குடித்து கொண்டிருந்தான் வருண். அப்போது நித்யாவும் வருணை பார்த்து தன் வாயில் கை வைத்தபடி சிரித்து கொண்டிருந்தாள். அப்போது நித்யாவின் கையில் இருந்த டிக்கெட்களை பார்வதி கவனித்தார். ஆமாம் நித்யா, கையில் என்ன? அத்தை, அது ஒன்றும் இல்லை. திவ்யாவுக்கும் கார்த்திக்கும் ஹனிமூன் போகிறதுக்காக வருண் தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தார். அதான் அவங்கக்கிட்ட போய் கொடுக்கலான்னு 2 பேர் கிளம்பிட்டு இருந்தோம். அப்படியாம்மா, நல்ல விஷயந்தான். பாவம், 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஆமாந்த, அதுக்காக தான் நாங்கள் இந்த பிளானே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது திவ்யாவுக்கும் கார்த்திக்கும் தெரியவே தெரியாது. நாங்கள் 2 பேரும் இதை போய் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் என்று நித்யா தன் அத்தையிடம் மிகுந்த ஆர்வத்துடன் பேசிக்கொண்டிருக்க, அப்போது வருண், பொண்டாட்டி போதுண்டி, டைம் ஆகுது வா என்று நித்யாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். பைக்கில் நித்யாவும் வருணும் திவ்யா மற்றும் கார்த்திகை காண அவர்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். செல்லும் வழியில் வருண் அமைதியாக பைக்கை ஓட்டி கொண்டு வர, அப்போது நித்யா வருணை கவனித்தாள். என்னாச்சு என் புருஷனுக்கு, எதுக்கு மூஞ்சி உம்மன்னு வச்சிருக்கு என்று வருணின் கன்னத்தை பிடித்து கில்ல, ஏய் கையேறி. வருண், என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, ஒன்றும் இல்லையா? பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு என் புருஷனுக்கு என்று மீண்டும் அவன் கன்னத்தை பிடித்து கில்ல, வலிக்குதுடி, கையெடு. வருண், என்னன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா? பின்னா, வீட்டுக்கு எவ்வளோ ஆசையாக வந்தேன், ஒரு கிஸ் கூட அடிக்க விட மாட்டேன்ட்டா. ஐயோ வருண், அத்தை திடீர்னு உள்ளே வந்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுருக்கீங்களா? இப்போ என்ன, உங்களுக்கு கிஸ் தானே வேணும், இப்போவே கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு வருணின் கன்னத்தில் முத்தங்களை கொடுத்து கொண்டிருக்க, ஏய் கம்மன் ரெடி, வண்டி ஓட்டணும், யாரோ பார்க்க போகிறாங்க. பார்த்தா என்ன, என் புருஷனுக்கு நான் கொடுக்குறேன். என்னடி ஓவரா தைரியம் வந்துருச்சோ? ஆமாம், என் புருஷன் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம், உங்கள் கூடயே சுற்றுறதுனால எனக்கும் இப்போ கொஞ்சம் தைரியம்லாம் வந்துருச்சு.
அது சரி என்று கூறியபடி நித்யாவின் கைகளை பிடித்து வருண் முத்தம் கொடுக்க இப்படியே இருவரும் கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்றடைந்தனர். காலிங் பெல்லை அடிக்க திவ்யா கதவை திறந்தாள். நித்யா, வருண் மாமா, நீங்களா? என்ன திவ்யா இவ்வளோ ஆச்சரியமாக கேட்குற? ஏன் நாங்கள் வரக்கூடாதா என்ன? ஐயோ நித்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வாங்க என்று சந்தோஷத்துடன் இருவரையும் உள்ளே அழைத்தாள் திவ்யா. ஆமாம் திவ்யா, கார்த்திக் எங்க? கார்த்திக் ரூமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உட்காருங்க, நான் போய் கார்த்திக்கை கூப்பிட்டு வரேன் என்று இருவரையும் அந்த சோஃபாவில் அமர வைத்துவிட்டு திவ்யா கார்த்திக்கை அழைப்பதற்காக அந்த அறையினுள் நுழைந்தாள். வெளியே வந்த கார்த்திக் நித்யா மற்றும் வருணை கண்டு, அட ப்ரோ, நீங்களா? வாங்க 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 நித்யா என்று இருவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்க அங்கே அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது வருண் கார்த்திக்கின் கையில் அந்த டிக்கெட்டை கொடுக்க அதை வாங்கி கவனித்த கார்த்திக், என்ன வருண் இது, ஏதோ டிக்கெட் மாதிரி இருக்கு. ஆமாம் கார்த்திக், உனக்கும் திவ்யாவுக்கும் ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பாரிஸில். ஒரு 1 வீக் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்று வருண் கூற கார்த்திக் மற்றும் திவ்யா முகத்தில் சந்தோஷம் தென்படவில்லை. என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் ஓகே தானே? வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இதெல்லாம் வேணாமே என்று கார்த்திக் கூற அதை கேட்ட நித்யா, என்ன சொல்கிறீங்க? எதுக்கு ஹனிமூனில் வேணான்னு சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை நித்யா, இப்போ இருக்கிற பிரச்சனையில் இந்த ஹனிமூன்லாம் தேவையா? அதான் யோசித்தோம். என்ன கார்த்திக் இது, இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? இப்படியே 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருமா என்ன? திவ்யாவை கூட்டிகிட்டு இந்த மாதிரி வெளியே போனால் தானே உங்கள் 2 பேத்துக்குள்ள இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அதிகமாகும். அதுக்காக தான். இல்லை நித்யா, கார்த்திக் சொன்ன மாதிரி இப்போதைக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஏய் திவ்யா, என்ன நீ புரியாமல் பேசிகிட்ருக்க? இங்கே பாரு, இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி பயந்துட்டே இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் சரியாயிருமா என்ன? உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாமா? 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க. இந்த மாதிரி வெளியே போய் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே 2 பேத்துக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நித்யா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே பயமாக இருக்குது. கார்த்திக்கோட அப்பா ரொம்ப மோசமானவர். அவருக்கு எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்க. ஒரு நிமிஷமும் நான் பயந்து இருக்கேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானும் கார்த்திக்கும் அவ்வளோ தூரம் இப்படி தனியாக இருக்கிறது, அதான் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். எங்கே பாரு திவ்யா, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் இப்படி பயந்து போயிருக்க? இல்லை மாமா, உங்களுக்கு தெரியாது, கார்த்திக்கோட அப்பா என்ன வேணாலும் பண்ணுவார். அதான் எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் மாமா, இந்த ஹனிமூன்லாம் வேணாம் என்று திவ்யா கூற வருண் மற்றும் நித்யாவின் முகம் மாறியது. தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம். இந்த டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிடுறீங்களா? திவ்யா, இந்த டிக்கெட்லாம் கேன்சல் பண்ண முடியாது. பேசாமல் நீங்களும் வருண் மாமாவும் எங்கள் கூட வரீங்களா? நம்ம 4 பேர் போயிட்டு வரலாமா? வருண் மாமா இங்கே கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் சேஃபாக ஃபீல் ஆகும், அதுக்காக தான் என்று திவ்யா கூறியதை கேட்ட நித்யாவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவள் தன் மனதிற்குள், ஐயோ, இப்படி ஒரு சான்ஸுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களை ஹனிமூன் அனுப்புகிற சாக்கில் நானும் வருண் கூட செகண்ட் ஹனிமூன் கொண்டாடின மாதிரியும் இருக்கும். எப்படியாவது வருணை கன்வின்ஸ் பண்ணி எல்லோரும் பாரிஸ் போயிட வேண்டியதான் என்று தன் மனதிற்குள் யோசித்து கொண்டிருக்க, என்ன நித்யா அமைதியாக இருக்கீங்க, நம்ம 4 பேர் போயிட்டு வரலாமா என்று மீண்டும் திவ்யா நித்யாவிடம் கேட்க, அதற்கு வருண், ஏய் திவ்யா, என்ன பேசிகிட்டு இருக்க? உங்கள் 2 பேர்த்தையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கலான்னு பிளான் பண்ணா நீ என்ன எங்களையும் கூப்பிட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீயும் கார்த்திக்கும் போயிட்டு வாங்க
என்று வருண் கூற, அப்போது நித்யா சட்டென்று தன் மனதிற்குள், ஆ என்ன இது, லேட்டாக அப்படியே திருப்பி போடுறாரு, இவர் பேசுகிறத பார்த்தா பிளான் சொதப்பிடும் போலையே. நித்யா சும்மா இருக்காத, உள்ளே பூந்து வருண் மனசை மாத்திரு என்று நினைத்து கொண்டவாறே, வருண் என்ன பேசுகிறீங்க நீங்கள், அதான் திவ்யா ரொம்ப பயப்படுறாள், நம்ம 2 பேரும் கூட இருந்தால் அவள் சேஃபாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாள், நீங்கள் எதுக்கு வேணான்னு சொல்கிறீங்க, திவ்யா சொன்ன மாதிரி நம்ம 4 பேர் போயிட்டு வந்துடலாமா என்று நித்யா ஆர்வத்துடன் கூற, அப்போது வருண் நித்யாவை பார்த்து சற்று முறைத்தான். என்ன வருண் முறைக்கிறீங்க, நான் ஏதோ பிளான்லாம் பண்ணல, திவ்யா ஆசைப்படுறாளுன்னு தான் சொன்னேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எவ்வளோ ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க, நீங்கள் மட்டும் அன்னைக்கு இல்லாட்டி என்ன நடந்திருக்கும், மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா யார் தலை உருள்றது, அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கூட இருந்தால் எல்லாருக்கும் சேஃபாக இருக்கும்ல என்று நித்யா வருணிடம் கூறிக்கொண்டிருக்க, அப்போது வருண் நித்யாவின் காதின் அருகே சென்று, ஃப்ராடு, நீ என்ன பிளான் பண்ணுறன்னு புரியுதுடி, கொஞ்ச நேரம் அமைதியாரு என்று கூறிவிட்டு மீண்டும் திவ்யாவிடம், இங்கே பாரு திவ்யா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, அதான் கார்த்திக் கூட இருக்கார்ல, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. வருண் மாமா, எனக்கு தனியாக போக ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கு தான். பார்த்தீங்களா திவ்யா இவ்வளோ பயப்படுறான்னு, இதுக்கு தான் நான் சொன்னேன். ஏண்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா? வருண், நீங்கள் எவ்வளோ கோபப்படுறீங்க, கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், அவங்கள தனியாக எவ்வளோ தூரம் அனுப்புறது, அங்கே போய் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே பாரு திவ்யா, நீ எதுவும் பயப்படாத, வருணும் நானும் கண்டிப்பாக உங்கள் கூட வருவோம், ஓகேவா? நீ ஜாலியாக ஹனிமூனுக்கு பேக்கப் பண்ணுற வழியை பாரு, புரியுதா? வருண் வாங்க நம்ம போகலாம், சீக்கிரம் நமக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்மளும் பேக்லாம் பண்ணலாம் என்று நித்யா ஆர்வத்துடன் கூறிக்கொண்டிருக்க, வருண் நித்யாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நித்யா வருணின் காதின் அருகே சென்று, டேய் புருஷா, இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிற, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்காம என்னையும் முறைச்சி பார்த்துட்ருக்க, என்ன உனக்கு ஹனிமூன்லாம் வேணாமா என்று நித்யா ரொமான்டிக்காக வருணை பார்த்து கேட்க, வருண் சற்று பெருமூச்சு விட்டவாறு லேசாக சிரிக்க ஆரம்பித்தான். பைத்தியம், என்னடி பண்ணிகிட்ருக்க, உன்னை வச்சுக்கிட்டு என்று வருண் பேசிக்கொண்டிருக்க, திவ்யா வருண்க்கு ஓகே தான், நாங்கள் 2 பேரும் போய் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு வரோம், நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புறோம், ஓகேவா? வருண் வாங்க சீக்கிரம் என்று கூறியபடி நித்யா வருணை வேகமாக அழைத்து சென்றாள். திவ்யா மற்றும் கார்த்திக் இருவரும் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். இப்படியே நேரம் செல்ல அந்த இரவு வேளையில் நித்யா தனது அறையில் மிகவும் எக்ஸைட்மெண்ட்டுடன் பாரிஸ் செல்வதற்காக தங்களது லக்கேஜ்களை தயார் செய்து கொண்டிருந்தாள். வருண் கட்டிலில் படுத்து கொண்டபடியே நித்யாவை கவனித்து கொண்டிருந்தான். நித்யா மிகவும் பரபரப்புடன் மிகுந்த சந்தோஷத்துடன் தனது துணிகளை பேக் செய்து கொண்டிருந்தாள். வருண், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் டே இதை போட்டுக்கலாம், அப்புறம் அடுத்த நாள் இந்த ட்ரெஸ், அப்புறம் உங்கள் பிளாக் டிஷர்ட் எங்கே இருக்கு என்று கபோர்டில் தீவிரமாக தேடி கொண்டிருக்க, வருண் நித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன வருண், எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஏண்டி, நீ தான் போர் அடித்தாலே பாரிஸ் போகிறவளாச்சே, அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் பாரிஸே பார்க்காத மாதிரி எவ்வளோ ஆசையாக கிளம்பிகிட்ருக்கா? ஐயோ வருண், இதுக்கு முன்னாடி நான் போகும்போது சிங்கிளாக தான் போனேன், ஆனால் இப்போ பாருங்க, கல்யாணம் ஆகி புருஷன் கூட போக போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் என்ன எப்படி கேட்குறீங்க? நீ சரியான பைத்தியம்டி, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க, வந்து உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வைங்க என்று வருணை அழைக்க, வருணும் தன் கபோர்டில் அவனுக்கு தேவையான ட்ரெஸ்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். வருண், எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்க? அங்கே 1 வீக் போடணும்ல. ஆனால் வருண், நம்ம தான் அங்கே போய் ட்ரெஸ்ஸே போட போகிறது இல்லையே, அப்புறம் என்ன? அப்புறம் அப்புறம் எதுக்கு இந்த ஜாக்கெட்லாம் எடுத்து வைக்கிறீங்க? அங்கே தான் குளிரும்ல. குளிர்னா உங்களுக்கு எதுக்கு ஜாக்கெட், அதான் நான் இருக்கேன்ல. என்னடி ஆச்சு உனக்கு, ஏதோ ஃபுல் ஃபார்மில் இருக்க போலையே. ஆமாம், இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஹனிமூன் போகும்போது
நீங்கள் என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? ஏய் பொண்டாட்டி, அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? என்று கூறியபடி நித்யாவின் இடையை பிடித்து தன் அருகே நெருக்கமாக இழுத்தான். வருண், என்ன பண்ணுறீங்க? அதான் காலில் இருந்து எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறியே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், விடுங்க. ஏண்டி, உண்மையை சொல்லு, எதுக்காக பாரிஸ் போகிறதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க? வருண், அதை சொன்னனே, உங்கள் கூட போகணுன்னு தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இல்லடி, அதையும் தாண்டி வேறு ஏதோ ரீசன் இருக்குது. வருண், எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் புருஷன்டி, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். இது நார்மலான விஷயந்தான், இதுக்கு நீ இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டேன். அதான் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ரீசன் இருக்குன்னு புரிஞ்சு. வருண், உண்மைதான், இதுக்கு பின்னாடி ஒரு அழகான ரீசன் இருக்கு. என்னடி? நான் இப்போ சொல்ல மாட்டேன், பாரிஸ் போனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏய், சஸ்பென்ஸ்லாம் வேணாம், இப்போவே சொல்லு. வருண், ஒரு நாள் தானே, அது கூட பொறுத்துக்க முடியாதா? நான் பாரிஸ் போன உடனே உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? என்று நித்யா கூற வருண் நித்யாவை இறுக்கமாக அணைத்து கொண்டான். நித்யாவை அணைத்து கொண்டபடியே அவளை கட்டிலில் தள்ள, அப்போது நித்யா, வருண் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு பெட்டில் தள்ளினீங்க? எதுக்கா? ஏய் நடிக்காதடி, எதுவும் தெரியாத மாதிரி. வருண், இன்னைக்கு வேணாம். ஏன் வேணாம்? காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, இப்படியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னால் சத்தியமாக எந்திரிக்க முடியாது, அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்குன்னு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது என்று கூறியபடி நித்யாவே நெருங்க, வருண் சொன்னால் கேளுங்க, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பணும், புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி என்று கூறியபடி நித்யாவை தன் வசம் இழுத்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். இப்படியே அந்த இரவும் கழிந்தது. அடுத்த நாள் காலை வேளையில் நித்யா தனது அறையில் அவசர அவசரமாக தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டு கிளம்பிக் கொண்டிருந்தாள். வருண், போச்சு, இதுக்கு தான் நான் சொன்னேன் நைட் எதுவும் வேணான்னு. இப்போ பாருங்க, லைட் ஆக போகுது. ஏய், இப்போ எதுக்குடி கத்துற? அதெல்லாம் டைம் இருக்கு என்று வருணும் தன் சட்டை பட்டன்களை மாட்டிக்கொண்டபடி கூறினான். என்ன டைம் இருக்கு? இன்னும் 1/2 hour தான் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். இதுக்கிடையில் திவ்யா கார்த்திகெலாம் பிக்கப் பண்ணணும். அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. பொண்டாட்டி, ஒரு நிமிஷம் இல்லை. என்ன வருண், என்ன வேணும்? ஏய் இருடி. ஆமாம், ஒரு லிப்ஸில் எங்கே என்னது? என்று வருண் நித்யாவின் இதழை தன் விரலால் வருட, வருண் என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? ஏய் பைத்தியம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ லிப்ஸில் இருக்குடி, என்ன இது? என்று வருண் மீண்டும் கூற, நித்யா கண்ணாடியின் முன் சென்று அவள் இதழை கவனித்தாள். கண்ணாடியில் அவள் இதழை கவனித்தவள் வேகமாக வருணிடம் சென்று வருணை அடிக்க ஆரம்பித்தாள். ஏய் எதுக்கடி அடிக்கிற? எல்லாம் உங்களால தான். என்ன? என்னாலையா? நான் என்னடி பண்ண? ஆமாம், எதுவும் பண்ணலை, நான் தான் நைட் சொன்னேன்ல லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணாதீங்கன்னு. இங்கே பாருங்க, நீங்கள் பைட் பண்ணதுனால அப்படி மார்க் விழுந்துருச்சு. ஏய், இது நான் பார்த்த வேலை தானா? சாரிடி, நைட்டு ஒரு மாதிரி ஓவர் ஆயிடுச்சா, அதான் தெரியாமல். வருண், கையெடுங்க, இதோட இப்போ நான் எப்படி வெளியே போகிறது? லட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவ்வளோவா தெரியல, அதுவும் நீ மேலே லிப்ஸ்டிக் போட்டால் எதுவும் தெரியாது. கோச்சுக்காதடி என்று வருண் நித்யாவை சமாதானம் செய்ய வருணும் நித்யாவும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தனர். வெளியே வந்த அவர்கள் பார்வதியை கண்டு அவர்களிடம் கூறிவிட்டு செல்ல, அப்போது பார்வதி நித்யாவை கவனித்தார். ஆமாம் நித்யா, உன் உதட்டில் என்னம்மா, ஏதோ அடிபட்டிருக்கிற மாதிரி இருக்கு. அத்தை அத்தை அது வந்து என்று நித்யா என்ன கூறுவதென்று தெரியாமல் திரு திருவென்று முழித்து கொண்டிருக்க, மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம், வாடி என்று வருண் தன் அம்மாவிடம் சமாளித்துவிட்டு வேகமாக நித்யாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். டேய் பார்த்து போயிட்டு வாங்கடா, அப்புறம் ஊருக்கு போனது கால் பண்ணுங்க, புரியுதா என்று பார்வதி அவர்களை வழியனுப்பி வைக்க
இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். ஒரு டாக்ஸியில் நேராக திவ்யா மற்றும் கார்த்திக்கை பிக்கப் செய்வதற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். அங்கு திவ்யா மற்றும் கார்த்திக் இருவரும் தங்கள் லக்கேஜுடன் நித்யா மற்றும் வருணிற்காக காத்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த டாக்ஸி அவர்கள் அருகே நிற்க திவ்யா மற்றும் கார்த்திக் இருவரும் அந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டனர். அப்போது நித்யா திவ்யாவை கண்டு, திவ்யா, எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணிட்டியா? எதுவும் மறக்கலையில? நித்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆமாம், என்ன நீ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்க? எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கோம், நீ ஏன் உம்மன் இருக்க? நித்யா, அது ஐயோ, நீ என்ன சொல்ல போகிறேன்னு புரியுது, உடனே பயமாக இருக்குது, அதானே? இங்கே பாரு, எதை பற்றி யோசிக்காம எப்படி இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுன்னு மட்டும் யோசி, புரியுதா? என்னை பாரு, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு. நித்யா, அதெல்லாம் ஓகே தான். ஆமாம், உங்கள் லிப்ஸில் என்னது? ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. என்ன, ஏன் லிப்ஸ்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லையே நித்யா, லிப்ஸில் ஏதோ இரு நீ எவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்க? எனக்கு டயர்டாக இருக்குது, நான் அப்படியே தூங்குறேன். என்னை ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் எழுப்புனா போதும் என்று நித்யாவும் திவ்யாவின் கேள்விகளிலிருந்து தப்பிக்க தூங்குவது போல நடித்து கொண்டு வந்தாள். அதை கவனித்த வருண் சத்தமில்லாமல் சிரித்து கொண்டிருந்தான். இப்படியே நேரம் செல்ல அனைவரும் விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அங்கு சில ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு அனைவரும் விமானத்தில் ஏறி பாரிஸை வந்தடைந்தனர். பாரிஸில் இறங்கி அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்ல திவ்யா அங்கு உள்ள அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் அந்த அழகிய இடங்களை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு வந்தாள். அதை கவனித்த நித்யா, திவ்யா, என்ன அப்படி பார்க்குற? நித்யா, அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இடத்துக்கெலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? நான் அடிக்கடி இங்கே வந்திருக்கேன். என்னோடய லாஸ்ட் பர்த்டே கூட நான் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணேன். அப்படியா, சூப்பர் நித்யா என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க அனைவரும் கார் டாக்ஸியில் ஏறி தாங்கள் புக் செய்து வைத்திருந்த ஹோட்டலிற்கு சென்றனர். ஹோட்டலை வந்தடைந்ததும் 2 ஜோடிகளும் ஆளுக்கு ஒரு அறையில் நுழைந்தனர். அறையின் உள்ளே நுழைந்த வருண் பயணம் செய்த களைப்பில் அவன் ஷோல்டரில் அணிந்திருந்த பேக்கை தூக்கி வீசிவிட்டு அங்கு உள்ள மெத்தையில் தொப்பென்று விழுந்து படுத்து கொண்டான். அதை கவனித்த நித்யா, வருண், என்ன நீங்கள் வந்தோடனே படுத்துட்டீங்க? வேற என்னடி பண்ணா, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூங்கணும் போல இருக்குது. என்ன, தூங்கணும் போல இருக்கா? ஆனால் எனக்கு தூக்கவில்லையே. அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியபடி நெளிந்து கொண்டவாறு வருணை பார்த்து கொண்டிருக்க, இப்போ எதுக்குடி அப்படி பார்க்குற? எதுக்கா? இதுக்கு தான் என்று கூறியபடி நித்யா தான் அணிந்திருந்த ஓவர் கோட்டை கலட்ட உள்ளே ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு டிஷர்ட் மட்டுமே அணிந்திருந்தாள். என்னடி பண்ணிகிட்ருக்க? வருண், அதான் ஒன்றும் பண்ண விட மாட்டீங்களே என்று கூறியபடி அந்த கட்டிலில் ஏறி வருணை நெருங்க, பொண்டாட்டி, வேணாண்டி, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன, டயர்டாக இருக்கா? நான் எத்தனை தடவை இந்த மாதிரி சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் ஒரு டைமாவது கேட்டிங்களா? இப்போ மட்டும் என்ன? பாரிஸ்க்கு வந்து ஹனிமூன் கொண்டாடாமல் உங்களுக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு? பைத்தியம், ஹனிமூன் அவங்களுக்கு தாண்டி, நமக்கு இல்லை. நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். நம்ம என்ன நியூ மேரிட் கப்பலா? ஏன், நமக்கு என்ன கல்யாணம் 10 வருஷமாச்சு, நம்மளும் நியூ மேரிட் கப்பல் தான் என்று கூறியபடி நித்யா வருணை நெருங்கி கொண்டிருக்க, பொண்டாட்டி சொன்னா கேளு, வேணாம், எனக்கு வேணும். நீ அடங்கவே மாட்டியா? அதெல்லாம் முடியாது என்று கூறியபடி வருண் அணிந்திருந்த டிஷர்ட்டினுள் உள்ளே புகுந்தாள் நித்யா. அந்த டிஷர்ட்டின் உள்ளே புகுந்தவள் வருணை இறுக்கி அணைத்து கொள்ள இருவரும் அந்த ஒரு டிஷர்ட்டிற்குள் நெருக்கமாக கட்டி கொண்டிருந்தனர். வருண் மெத்தையின் மீது படுத்து கொண்டிருக்க வருணின் மேல் அவன் உடலோடு ஒட்டி படுத்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வருண் நித்யாவை இறுக்கி அணைத்து கொள்ள, பொண்டாட்டி,
ஏதேதோ பண்ணி என் முடிய மாற்றி விட்டேல என்று கூறியபடி நித்யாவை அந்த கட்டிலில் புரட்டி போட்டு தனது சில்மிஷ வேலைகளை ஆரம்பித்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.